வணக்கம் மக்களே. ஹாய் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு காலைலருந்து எந்திரிக்க முடியல. நேத்தெல்லாம் ஃபுல்லா இதா தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஓகே அந்த வேலை செஞ்சா வேலையே செய்யறது இல்லைங்க. என்னால முடிய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ரொம்ப அப்படியே தைராய்டு இருக்கிறதுனால, அந்த எட்டி வைக்கிறது கூட முடியாதுங்க. அந்த அளவுக்கு அப்படியே போட்டு கட்டி புடிச்ச மாரி புடிச்சுக்குது. தைராய்டு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு. இப்ப 75 எம்ஜி குடுத்துருக்காங்க. 25 தான் குடுத்தாங்க ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் நானா தான் அந்த சிம்ப்டம் வந்து குறையாமலாம் 50 15 இது வந்து போட்டேன் எம்ஜி. இப்ப 75 75 எம்ஜி போட்டிருக்குது. அப்ப கூட இன்னும் அந்த இது இப்படித்தான் புடிச்சுக்கிற மாரி இருக்குதுங்க. நடக்க முடியாது, வேலை செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டம் இருக்கும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நெனைப்பேன், சாமி பாத்திரத்தலாம் வெளக்கலாம், தீபம் போடுவேன். ஆனா, அதிலேயே அப்படியே போட்டுட்டு இருப்பேன். எனக்கு அப்படி பிடிக்காது. நல்லா நீட்டா வச்சு பூவெல்லாம் கொஞ்சம் அலங்கரிச்சு நல்லா வைப்பேன். அது என்னால முடியாதனால அப்படியே போட்டுறது. ஒரு நாளைக்கு ஒரு சின்ன வேலை மட்டும் தான் செய்ய முடியுங்க. வீடு வந்து வேக்யூம் கிளீனர் கூட்டுவேன். நம்ம இதா இருந்ததுன்னா, அந்த அம்மா வந்து மாப் போட்டு விட்டு போகும். அவ்வளவுதான். மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கும். அது என்னால பொருட்படுத்த முடியாது, செய்யவும் முடியாது. அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணா ஒரு நாள். அதான் அந்த வேலைக்கார பொண்ணு கூட வச்சுக்கிட்டு தான் பண்ணுவேன். முதல்ல மாரி என்னால முடியல. என்னன்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபேன், சீலிங் ஃபேனு, ஏசி, இந்த குட்டி ஃபேன் எல்லாமே நீட்டா துடைச்சு வச்சுருவேன். அது எப்பவுமே அந்த பழக்கம் இருக்கும். அந்த மாரி செய்யலினா மைண்ட் இன்னும் ரொம்ப டிப்ரஷனா போகுது. என்ன பண்றது? அது செஞ்சு பழகிட்டோம்னு அதிலயே போய்க்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு எங்க அம்மா எனக்கு எப்படியெல்லாம் பார்த்தாங்க என்னைய, அப்படின்னு ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மா அம்மா செஞ்சத மட்டும் சொல்றேன். ஒரு எல்லா தாயும் செய்வாங்க. தாய்க்கு நிகர் வேற எதுவுமே இல்லைங்க. தாய வந்து சந்தோஷமா வச்சிருந்தோம்னா, அந்த இதே போகும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அப்பப்ப நானும் அம்மாவ கொஞ்சம் திட்டிருவேன். திட்டிருவேன், பேசிருவேன், கொஞ்சம் சண்டை போட்டுருவேன். ஆ ஏதாவது சொன்னான்னா, உடனே எனக்கு கோவம் அந்த கோவம் வர மாரி தான் சொல்லுவாங்க கொஞ்சம். அது இதாயிக்கும். எங்க எங்க சின்ன அண்ணாவுன்னா பிடிக்கும் அம்மாவுக்கு ரொம்ப. இதெல்லாம் நான் மனசுக்குள்ள வச்சு கொஞ்சம் இதா இருக்கும். ஆனா வந்து நான் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரெக்னன்ட்டா இருந்தப்ப, அப்படியே தாம்பாளத்துல தாமரை பூ போட்டு கொஞ்ச நேரம் அப்படி வச்சு பார்த்தாங்க. அ படுத்துருவேன். காலையில 9 மணிக்கு அப்படி சாப்பிடுறீங்களா? அம்மா சமையல் சாப்பாடு மட்டும் சமைச்சுருவாங்க. குழம்பு நான் வைப்பேன். எப்பவுமே அப்படித்தான். அப்ப போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து 8, 9 மணிக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. படுத்திருப்பேன். கொஞ்சம் அங்கிட்டு, இங்கிட்டு காட்டுக்குள்ள வேலை செஞ்சாங்கன்னா, வேலையாள்கிட்ட கொஞ்ச நேரம் போவாங்க. அ என்ன சொல்றது? அதெல்லாம் போனா, நமக்கு ஒரு அப்பா தோட்டத்துல வந்து வேலை செய்றாங்க. நம்ம ஜாலியா சுத்தலாமே அப்படின்லாம் தோணும் எனக்கு. அதெல்லாம் நான் பார்த்துருக்குறோம். பிரெக்னன்ட்டா இருக்கனால எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நல்லா பார்ப்பாங்க. கொஞ்சம் லைட்டா வாக்கிங்காவது போய்க்கிட்டு இருப்பேன். கொஞ்சம் கொஞ்சம் வேலை செய்வேன் அவ்வளோதான். இது மதியம்லாம் படுத்துருவேன். டெய்லி குளிச்சுருவேன். குளிச்சுட்டு 11 மணி 12 மணிக்குள்ள குளிச்சுருவேன். குளிச்சுட்டு அந்த சீலைய மாத்திட்டு வேற சீலை கட்டுவேன். ஒரு 2, 3 சீலை யூனிஃபார்ம் மாரி வச்சிருந்தேன். அதே மாத்தி மாத்தி போட்டு கட்டிட்டு இருப்பேன். அப்ப வந்து அந்த சீலைய கொண்டு போய் எங்க அம்மா டெய்லி துவைச்சு கொண்டு வந்து குடுப்பாங்க. 3 சீலை தான் இருந்துச்சா, கொஞ்சம் காஸ்ட்லியானது இருந்துச்சு. அதில நார்மலா உடுத்துவோம்ல அந்த இது. அந்த இதுல மனசும் சரியில்லாம இருந்துச்சு. ஏன்னா எங்க வீட்டுக்காரர் விட்டு போட்டு எனக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம் ரோட்ல தீர்த்து விடுறேன், காட்டுல தீர்த்து விடுறேன். அந்த வயித்துல இருக்கிற குட்டிக்கு ஒரு 10,000 தீர்த்து விடுறேன், குடுத்து தீர்த்து விடுறேன். இப்படி எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் லெட்டரு. அப்புறம் அது ஒண்ணும் பண்ண முடியல. அந்த தலையெழுத்து இருந்ததா என்னன்னு தெரியல. நான் கொஞ்சம் அனுபவிச்சேன். அப்புறம் அம்மா அந்த தண்ணி ஓடும்போது போய் எத்தன வேலை கூலியாள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும், நான் எப்பாவது துணி துவைக்கிறதுக்கு போவேன். துவைக்கிறதுக்கு போய் தண்ணிக்கிட்ட நின்றதுன்னா, பார்த்துட்டாங்கன்னா வேகமா வந்துருவாங்க. "நீ எங்க போய் துவைக்கிற? கம்முனு இரு போ" அப்படின்ருவாங்க. "தண்ணிக்குள்ள வந்து ஈரத்துல வந்து உட்காந்துக்கிட்டு" அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் யாருங்க பார்ப்பாங்க? ம். நான் பார்த்துருப்பேனா? எங்க புள்ளைக்கு நான் பார்க்கலன்னு இல்ல. பார்த்தேன். அதுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அத கரெக்ட்டா செஞ்சு குடுப்பேன். டெய்லி ஆஃபீஸ்க்கு போறப்ப மாதுளம்பழம்லாம் தொளிச்சு குடுப்பேன். ஆப்பிள்லாம் கட் பண்ணி குடுப்பேன். அதெல்லாம் டெய்லி முருங்கத்தல ஜூஸ் போட்டு ஒரு இதுல தனியா கொண்டு போயிருவா. அது இல்லாம லெமன் ஜூஸ் லைட்டா கொஞ்சமா போட்டு அது ஒரு இது இருக்கும். அப்புறம் வந்து மோரு, தண்ணியாட்ட மோரு. இத்தனையும் அந்த பெரிய ஹேண்ட் பேக் அதுல வச்சு கொண்டு போய் 3 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா. டிஃபனும் செஞ்சு அதுல குடுத்து விட்டுருவேன். காலையில டிஃபனும் அங்க போய் தான் சாப்பிட்டுக்குவா. இப்படியெல்லாம் இருக்கும். அது ஒரு இதுதான்னு வைங்க. அப்பா, அம்மா வந்து அப்படித்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. டெலிவரி ஆகறதுக்கு முன்னாடி ஓ ஆகுற அன்னைக்கு தான் டெலிவரி ஆகுற அன்னைக்கு தான் எங்க அண்ணா வந்து எங்கேயோ ஏதோ ஒரு ஊர் வெளிய போறோம்ன்னு சொன்னாங்களா, சரி போறப்ப டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு காலையில நான் அரிசி ஊற வச்சு செக்குல தான் ஆட்டணும். அப்போலாம் கிரைண்டர் இல்லையா? செக்குல ஆட்டிக்கிட்டு இருந்தேன். ஆட்டிலாம் முடிச்சுட்டேன். எல்லாம் மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பூசணிக்காய் அந்த பரணிக்காயா ஏதோ சொல்லுவாங்கல்ல, பரங்கிக்காயா? பரங்கிக்காய்ம்பாங்க. சில பேர் நாங்கலாம் பூசணிக்காய் தான் மஞ்ச பூசணிக்காய் சொல்லுவோம். அந்த மாரி. அந்த காய் தோட்டத்துல வந்து போட்டிருந்தாங்க. அ பெரிய பெரிய காய் வந்துருந்துச்சு. கொஞ்சம் திரண்டுருச்சு. நல்லா பழுக்கிற டேஸ்ட்க்கு வந்துருச்சு. அத நான் போய் பொறிச்சுட்டு வரலாம் அப்டின்ட்டு ஒரு 5 மணிக்கா வேலையெல்லாம் முடிச்சுட்டு போய் பொறிச்சுட்டு வரலாம் அப்டின்ட்டு போனேன். போய் அந்த காய் கூட புடுங்க முடியலைங்க. காய நான் பொறிச்சுட்டே வரல, குழம்பும் வைக்கல. அங்க போனது மளீர்ன்னு வலிச்சுது. ஒரு பக்கம் அப்டியே மின்னல் வந்த மாரி வலிச்சுது.
ஐயோ! அம்மா அப்படின்ட்டு உடனே யூரின் வர மாரி இருந்துச்சு. யூரின் போனேன். அப்புறம் வந்து வர மாரி இருந்துச்சு. அந்த படத்துல போனேன். ஆனா ஒண்ணு சொல்றேன் கேட்டு பாருங்க. எங்க சின்னண்ணா வந்து பக்கத்திலேயே தான் எரும மாடெல்லாம் மேய விட்டுருந்துட்டு கூட்டிட்டு போனாங்க. என்னால தாங்க முடியல. அர்ஜென்ட் வயித்த வலிக்குது. என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நான் அந்த இடத்துலயே அப்படி பாத்ரூம் போயிட்டு, பூசணிக்காய் பறிக்கல, எதுவும் பறிக்கல வந்துட்டேன். நான் முடிச்சுட்டு வர்றப்ப, எங்க அம்மா அப்பதான் இன்னொரு தோட்டம் இருந்துச்சு. அங்க போயிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க. வந்துகிட்டு இருக்காது வந்ததே நான் சொன்னேன், "அம்மா" அப்படின்னேன். "ஏன் சாமி?" அப்படின்னாங்க. "அம்மா வயித்த வலிக்குது" அப்படின்னேன். அவ்வளோதான் நடந்து வந்தவங்க ஓட ஆரம்பிச்சுட்டாங்க அப்புறம். ஆத்து மலனுக்குள்ள. அப்புறம் வேக வேகமா ஓடியாந்து இந்த சீரக தண்ணி அது இது ஏதோ போட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னங்க பில்லு வேற காட்டுல அந்த இது கொஞ்சம் பில்லு இருந்துச்சு. அது எருமைக்காவது பறிச்சு வைக்கலாமே அப்படின்ட்டு காட்டுக்குள்ள போய் அத பறிச்சு வச்சுட்டு, அந்த வேலையும் பார்த்தேன், மாவு ஆட்டுனேன். அது வலி கொஞ்சம் வந்துருங்காட்டி என்னால தாங்க முடியலைங்க. அது போறேன், இங்கிட்டு போறேன், அந்த வழியா போறேன். என்னால முடியல. யூரின் வர மாரியே இருக்குது. அட கொய்யாலே அப்படின்ட்டு எனக்கு அந்த வலியில அதுக்கும் தான் தெரியல. எங்க பெரியண்ணா என்னாங்க, "ஒரட்டம் பக்கமா ஒஞ்சிருச்சு படு வலிக்காது" அப்படின்னாங்க. ஒண்ணும் முடியல. ஐய்யய்யோ! அதுக்கப்புறம் எங்க அம்மாவ சீரக தண்ணி குடுத்தாலும் ஆகல, எந்த தண்ணி குடுத்தாலும் ஆகல. அப்புறம் எங்க சின்னண்ணா வந்து, "இல்ல பில்லெல்லாம் பொறுச்சுக்கிட்டு இருந்துச்சு, காட்டுக்குள்ள போயி. அதனால அப்படி இருக்குது." நம்ம அப்புறம் மாவு போட்டு வேக வேகமா ஆட்டுச்சு. இப்படின்னு சொல்லங்காட்டி எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு. "ஏன்டா அவ தான் போட்டா நீங்க வயித்துல புள்ளையோட வச்சுக்கிட்டு, நீங்க போய் போட்டு செஞ்சிருக்கலாம்ல." அப்படின்னு சத்தம் போடுறாங்க எங்க அம்மாவ. எங்க அம்மா சத்தம் போட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்துட்டு, அப்புறம் எங்க அப்பா வந்து அதுக்குள்ள இடையோட்ட போயிட்டாரு. காரு பாத்துட்டு வரலான்னு. எங்க ஊர்ல கிராமம். நாங்க தோட்டத்துல இருப்போம். உள்ள போனா கொஞ்சம் அங்க போய் கார் ஏதாவது இருக்குமே என்னமோ அப்படின்னு போங்காட்டி, காருக்கு அதிகமா கேட்பாங்க அப்படின்னா, பஸ் இல்ல அந்த ஊர். அதாவது பஸ் இல்ல அந்த ஆஸ்பத்திரி போறதுக்கு. அப்புறம் அப்போ யாரோ ஒரு ஃபங்ஷனுக்கு வந்துட்டு இந்த கார் திண்டுக்கல் சும்மா தான் போகுது. வெறும் ரூ. 40 எங்க எட்டயக்கோட்டையிலருந்து 1 மணி நேரம் போகணும். அதுக்கு ரூ. 40. அப்புறம் அந்த காரே வந்து கார்ல உட்காந்துட்டு போற வரைக்கும் எனக்கு வலிக்கல. நல்லா தான் இருந்துச்சு. அங்க கார விட்டா இறங்குனா பாருங்க. அப்போ சாமி கடவுளே! வலி பொறுக்க முடியலங்க அம்மா. நான் உடனே அங்கிட்டு, இங்கிட்டு ஓடிட்டு கிடந்தேன். அப்ப டாக்டர் வந்து செக் பண்ணாங்க. டெலிவரி ஆயிருமா? அ தண்ணி நெறைய குடிச்சுட்டு யூரின்லாம் போயிட்டுருங்க. இனிமா குடுத்தாங்க. இப்போலாம் அந்த இதெல்லாம் இல்ல. இனிமா குடுத்தாங்க. குடுக்கும்போது குடுத்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப துடிக்கிறா. முடியல. பாத்ரூம் ஓடுறேன். இந்த பக்கம் ஓடியாறேன். "அம்மா நான் குப்புற படுத்துக்கிறேன்ம்மா. என்னால வயித்து வலி பொறுக்க முடியல" அப்படிங்கிறேன். ஐயோ! குப்புற படுத்து என்ன பண்றது? வேண்டாம் அப்படின்னாங்க எங்க அம்மா. ஐயோ! ஐயோன்ட்டாங்க. கையில புடிச்சுட்டு ஓடவே மாட்டேங்கிறேன். அம்மா நான் குப்புற படுக்கிறேன் அப்படி இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 11 மணி இருக்கும். 11 மணிக்கு ஹெவி வலி வந்துருச்சு. ஹெவி வலி வரங்காட்டி அப்ப டாக்டருக்கு நர்ஸுக்கு பார்த்தாங்க. அவங்களுக்கு அவ்வளோக்கா செட் ஆகாதனால திரும்பவும் டாக்டர் அம்மாக்கு ஃபோன் பண்ணி அவங்க தான் வந்தாங்க. டாக்டர் அம்மா வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் அது இத பார்த்தாங்க. நல்லா ஒரு இப்பலாம் இறந்துருப்பாங்க. அவங்க அப்பவே வயசானவங்க இறந்துருப்பாங்க. கால்ல ஒரு வச்சேன் பாருங்க அவங்கள. இந்த வலி தாங்க மாட்டாம. எனக்கு என்ன இருக்குதுங்க அந்த மனசுக்குள்ள. சாரிங்க சரோஜா தேவி அவங்க. அ அந்த கால் தெரியாம தான் உதைச்சுட்டேன். துள்றதுல. அவ்வளோ வலி வந்துருச்சு. அப்புறம் எங்க அம்மா பக்கத்திலேயே தான் இருந்துச்சு. கை பிடிச்சு "ஒண்ணும் ஆகாது, ஒண்ணும் ஆகாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு. எனக்கா ஒரே முடியல. அ யாருமே உள்ள விடமாட்டாங்க. எங்க அம்மா போட்ட போர்ட்ல உள்ள விட்டுட்டாங்க. ஐயோ! என் புள்ளைய விட்டு போட்டு நான் போமாட்டேன்னு. அதே மாரி என் பெரிய புள்ளைக்கு எங்க அம்மா அப்படியே தான் பார்த்தாங்க. நான் இருந்தேன் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க. நான் கம்முனு இருந்துக்கிட்டேன். எங்க அம்மா சத்தம் போட்டு புடிச்சு கதவ இழுத்து உள்ள போயிருச்சு. டோர் இழுத்துட்டு. உள்ள போய் கூட தான் இருந்துச்சு. ஆ புள்ளைய ஒத்தையில விட்டு என்ன பண்றது? அந்த விஷயத்துல எங்க அம்மாவ ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அ நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. அதுக்கப்புறம் நாங்க 3 நாள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த துணியா இத எதுவுமே ஈரத்துக்குள்ள விட மாட்டாங்க. வீட்டுக்கிட்டே இருக்க சொல்லுவாங்க. இந்த மாரிலாம் நெறைய நடந்துச்சு. அப்பவுமே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே தான் துணியெல்லாம் துவைச்சு போடுவாங்க. பாப்பா துணி, என் துணி எல்லாமே. அதுல ரொம்ப ரொம்ப பாராட்டணும். என்னுடைய அம்மா வந்து தெய்வத்துக்கு சமம் தான் நான் எப்பவுமே இப்போ நெனச்சுட்டு இருக்கேன். அப்பவும் நெனச்சுட்டு இருக்கிறேன். என்னுடைய தாய் வந்து இறந்துரும் அப்படின்னு நான் எல்லளவும் நெனச்சு பார்க்கல. அப்படித்தான் நான் நெனச்சுட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க அப்படின்னு நான் அப்ப நெனச்சுட்டு இருந்தேன். ஆனா, போய் இன்னைக்கு 4, 5 வருஷம் ஆயிருச்சு. அவங்க போனதுலருந்து எனக்கு எல்லாமே இருட்டாயிருச்சுங்க. அந்த மாரி ஆயிருச்சு.